ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் வழக்கம் போல் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் ஒரு 5 பெஸ்ட் இன்டர்டே ஸ்டாக்ஸை பற்றி நாம் சிந்திக்க போகிறோம். ஸோ ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம வழக்கம் போல் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் ஒரு 5 பெஸ்ட் இன்டர்டே ஸ்டாக்ஸை பற்றி நாம் சிந்திக்க போகிறோம். மார்க்கெட் சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு டவுட்டோ இல்லை ஏதாவது கேள்விகள், இல்லை எது பை பண்ணோம், எது செல் பண்ணோம், அந்த மாதிரி ஒரு டவுட்டு, ஒரு சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்னுடைய லைவ் மார்க்கெட்டில் டெலிகிராம் சேனலில் நீங்கள் என்கிட்ட கேள்விகளை கேட்கலாம். அந்த டெலிகிராம் சேனலுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதன் பயன்படுத்தி நீங்கள் என்கிட்ட தாராளமாக கேள்விகளை கேட்கலாம். நான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் அப்டேட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு நல்ல செட்டப் இல்லை ஒரு நல்ல பேட்டர்ன் ஃபார்ம் ஆனால் கூட நான் என் டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் தாராளமாக அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இது நிஃப்டியுடைய 15 மினிட்ஸ் சார்ட்டு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நிஃப்டியை நம்ம பார்க்கலாம். ஃப்ரைடே நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நிஃப்டி 22,585க்கு மேலே பை ப்ளஸ் 22,480 கீழே போச்சு அப்படின்னா நான் செல் பண்ண சொல்லியிருந்தேன். பட் மார்க்கெட்டில் 22,585 கடைசி வரைக்கும் பிரேக் ஆகலை. ஆனால் 22,480 மார்னிங் அந்த 9:15லேருந்து 9:30 அந்த லெவல்லையே பிரேக் ஆகி லோ பார்த்தீங்க அப்படின்னா 22,430 லெவல் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அந்த ஃபாஸ்ட் மூமெண்ட்டில் ஒரு 40லேருந்து 50 புள்ளிகள் நம்ம ஈஸியாக கேப்சர் பண்ணியிருக்க முடியும். நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஷார்ட் அடித்து கீழே வந்த உடனே பை பண்ணலாம். ஸோ இதில் ஒரு 50 புள்ளிகள் நாம் மார்னிங் ஹவர்ஸில் கேப்சர் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி ஃப்ளாட்டாக, அதாவது சைட் வேஸாக ஃபுல் டே நிஃப்டி ட்ரேட் ஆயிடுச்சு. இப்போ மண்டே முக்கியமான பாயிண்ட் எது என்பதை நம்ம இப்போது டிஸ்கஸ் பண்ணலாம். மண்டே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எங்கே இருக்குது அப்படின்னா 22,560 லெவல். அதாவது இந்த லெவல் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் நிஃப்டி இது. அது மட்டும் இல்லை, ஒரு மைனர் சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா 22,470 லெவலில் ஒரு மைனர் சப்போர்ட் கூட நிஃப்டியில் இருக்குது. ஸோ பிரேக்கிங் இந்த லெவல் இந்த லெவல் இதுதான் நாளைக்கு மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஆக்ஷன் கொண்டு வரப்போகுது. இது இந்த லெவல் திஸ் லெவல் நல்லா குறிச்சிக்கோங்க நீங்கள் கூட. இன்கேஸ் சப்போஸ் நாளைக்கு நிஃப்டி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி 22,560 கிட்ட ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆகி அந்த லெவல் பிரேக் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக பை பண்ணலாம். அதாவது 22,560 லெவல் பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டலோட பிரேக் பண்ணால் நீங்கள் பை பண்ணுங்கள். இமிடியட் டார்கெட் 40 புள்ளிகள், ஸ்டாப் லாஸ் 50 பாயிண்ட்ஸ், அல்டிமேட் டார்கெட் 22,660 லெவல். இது அல்டிமேட் டார்கெட்டை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் நிஃப்டி இது. இன்கேஸ் சப்போஸ் நிஃப்டி நாளைக்கு கொஞ்சம் கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அதாவது ஒரு இந்த லெவலுக்கு மேலே, அதாவது ஆல் டைம் ஹை நிஃப்டி போச்சு பார்த்தீங்களா, அந்த லெவல்கிட்ட வந்தது அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். இங்கே எந்த மாதிரியான பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள். இன்கேஸ் இங்கே ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன் லோவர் டைம் ஃப்ரேமில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதன் அடிப்படையில் நீங்கள் பை பண்ணுங்கள். அந்த பேட்டர்னுடைய பாட்டமை ஸ்டாப் லாஸாக வைங்க. நெக்லைன் பிரேக் பண்ண உடனே பை பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் 1:1, 1:2 லெவலில் புக் பண்ணிட்டு வெளியே வரலாம். இந்த 1:1 அந்த ரேஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த நெக்லைனும் இந்த பாட்டமும் என்ன லெங்க் இருக்குதோ அதுதான் 1:1, 1:2 த சேம் லெங்க்த்து 1:2. ஸோ இதன் அடிப்படையில் நீங்கள் புக் பண்ணிவிட்டு தாராளமாக வெளியே வரலாம். இன்கேஸ் சப்போஸ் நிஃப்டி ஒரு
ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த 22,470 பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நிஃப்டியை வந்து செல் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் வந்து 50 புள்ளிகள், இமீடியட் டார்கெட் வந்து 40 புள்ளிகள், அல்டிமேட் டார்கெட் வந்து 22,370 லெவல். அதை வந்து நீங்கள் அல்டிமேட் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம் நிஃப்டி இது. ஸோ இப்போ நிஃப்டி வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ ஏதாவது நிஃப்டியில் வேறு ஏதாவது சேஞ்சஸ் இல்லை வேறு லைவ் மார்க்கெட்டில் ஏதாவது நல்ல செட்டப் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நான் வந்து டெலிகிராம் சேனலில் நான் வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் ஆக்டிவாக அதில் இருங்க. இப்போ வந்து நம்ம பேங்க் நிஃப்டி போயிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு, அதாவது என்னுடைய முந்தின வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி என்ன சொல்லியிருந்தேன்னா 48,150 பிரேக் பண்ணால் பை பண்ணுங்கன்னு சொன்னேன். நல்லா இருக்குங்களா? ஸோ 48,150 பிரேக் பண்ண உடனே பை பண்ண சொன்னேன். இம்மீடியட் டார்கெட் 100 பாயிண்ட்ஸ், அல்டிமேட் டார்கெட் வந்து 48,450 லெவல் வரைக்கும் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அன்றைக்கி ஹை என்ன போச்சு அப்படின்னா 48,550 லெவல். அதாவது நான் சொன்ன டார்கெட்லேருந்து இன்னும் 100 புள்ளிகள் ப்ளஸ் போயிருந்தது. ஸோ உண்மையிலேயே வந்து நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி ஃப்ரைடே வந்து நல்ல ப்ராஃபிட் நம்மளுக்கு கொடுத்தது. நல்ல அருமையான பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ண நம்மளால் முடிஞ்சது. ஸோ இப்போ வந்து மண்டே வந்து பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கும் என்பதை நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ குறிப்பாக மண்டே வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் கிட்ட தான் பேங்க் நிஃப்டியே வந்திருக்கு. இதை காமிக்க நம்ம வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் நம்ம பார்க்கலாம். ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி க்ளோசிங் பார்த்திங்கன்னா இந்த லெவல் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பேங்க் நிஃப்டி இதுக்கு முன்னாடியே வந்திருக்கு 566. ஆனால் ஃப்ரைடே வந்து இந்த 566 பிரேக் ஆகலை. பட் 558, 557 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ திஸ் வில் ஆக்ட் அஸ் அ வெரி 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 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் மண்டேக்கு. இந்த லெவல் பிரேக் பண்ணி 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு. அதாவது 48,570 லெவல் பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக பேங்க் நிஃப்டியை பை பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் வந்து 150 புள்ளிகள், இம்மீடியட் டார்கெட் வந்து 100 பாயிண்ட்ஸ், அல்டிமேட் டார்கெட் வந்து 48,850லேருந்து 900 லெவல். இதுதான் பேங்க் நிஃப்டியோடைய அல்டிமேட் டார்கெட். இன்கேஸ் சப்போஸ் பேங்க் நிஃப்டி வந்து செல் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, சப்போஸ் பேங்க் நிஃப்டி கேப் டவுன் இல்லை இங்கேருந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி கீழே வந்து இந்த 48,300 லெவலை பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் நீங்கள் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் பேங்க் நிஃப்டியை செல் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் வந்து 150 புள்ளிகள், இம்மீடியட் டார்கெட் வந்து 100 பாயிண்ட்ஸ், அல்டிமேட் டார்கெட் வந்து 48,000 சைக்கலாஜிக்கல் லெவல். அது வந்து உங்களுடைய அல்டிமேட் டார்கெட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் நல்லா புரிஞ்சிச்சு நினைக்கிறேன். இந்த ரெண்டு இண்டெக்ஸ்லையும் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் மிஸ் ஆகி லைவ் மார்க்கெட்டில் ஏதாவது நல்ல செட்டப்போ பேட்டர்னோ ஃபார்ம் ஆச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ நாளைக்கான சில இன்டர்டே ஸ்டாக்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து மெட்ரோபோலிஸ். ஸோ இந்த மெட்ரோபோலிஸ் பொறுத்த வரைக்கும் இது ஒரு அருமையான ஒரு ட்ரெண்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணுது. மல்டிபிள் அட்டெம்ப்ட் இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்திருக்கு. பட்டு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆகலை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் மண்டே அப்படின்னா, மண்டே ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கேண்டில் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி ஃபார்ம் ஆச்சோ இல்லை இந்த ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் பை பண்ணலாம். ஸோ பை அபவ் 1731, ஸ்டாப் லாஸ் 1704, டார்கெட் 1740,
1755 and 1780. இப்போ நம்ம அடுத்த ஸ்டாக் நம்ம போயிடலாம். சேல் கூட பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு அருமையான ஒரு செட்டப் ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது இதை வந்து நம்ம இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வாட்டி வந்திருக்கு, பட் இன்னொரு தடவை கூட ட்ரை பண்ணுது. இன்கேஸ் இந்த லெவலில் பிரேக் பண்ணால் செல் பண்ணுங்க, பட் இது ஃபெயில் ஆகி இதை பிரேக் பண்ணால் பை பண்ணுங்க. ஸோ ரெண்டு ஆல்டர்னேட்டிவ், ரெண்டு பாசிபிலிட்டிஸ் சேலில் இருக்குது. பை above 147.50, ஸ்டாப் லாஸ் 143, டார்கெட் 149, 151 and 154. இன்கேஸ் அது மிஸ் ஆகி 143 பிரேக் பண்ணிச்சுன்னா செல் பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் 147 வைங்க, டார்கெட் 141, 139 and 135. இப்போ அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம் ஐஓசி. ஸோ ஐஓசி கூட பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் டபுள் பாட்டம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ எப்போ இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இது டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆன மாதிரி கன்சிடர் பண்ணலாம். ஸோ 168.50க்கு பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் பை பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் 166 வைங்க, டார்கெட் 170, 171 and 173. இப்போ நம்ம அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம் ஐஜிஎல். ஸோ ஐஜிஎல் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் நம்ம பார்க்கலாம். ஐஜிஎல் வந்து ஆல்ரெடி வந்து மல்டிபிள் அட்டெம்ப்ட் ஆகிருக்கு இந்த லெவல் கிட்ட. ஸோ திஸ் வில் ஆக்ட் அஸ் அ வெரி ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் டுமாரோ. ஆல்ரெடி ஃப்ரைடே இந்த ஸ்டாக் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஷார்ப் டவுன்ஃபால் வந்திருக்கு. பட் க்ளோசிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே ஆயிருக்கு. நாளைக்கு இங்கே ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இதை பிரேக் பண்ணால் பை பண்ணலாம். ஸோ பை above 469, ஸ்டாப் லாஸ் 456, டார்கெட் 475, 481 and 493. இப்போ அடுத்த ஸ்டாக்கை நம்ம பார்க்கலாம் ஜைடஸ் லைஃப். ஸோ ஜைடஸ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இது வந்து என்ன மாதிரியான ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு என்பதை நாம் இப்போ பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு நெக்லைனாக நாளைக்கு ஆக்ட் பண்ண போகுது. இன்கேஸ் நாளைக்கு இந்த நெக்லைன் பிரேக் பண்ணால் பை பண்ணுங்க. பை above 1010, ஸ்டாப் லாஸ் 995, டார்கெட் 1018, 1024 and 1040. இன்கேஸ் சப்போஸ் நாளைக்கு இந்த லெவல் பிரேக் பண்ணல, பட் இந்த லெவல் பிரேக் பண்ணால், அதாவது இந்த லெவல் பிரேக் பண்ணால் நீங்கள் செல்லும் பண்ணலாம். அதாவது 10,994 லெவல், இந்த லெவல் பிரேக் பண்ணால் நீங்கள் செல் பண்ணலாம். ஒரு செகண்ட், இது உடைச்சிது அப்படின்னா நீங்கள் தாராளமாக செல் பண்ணலாம், கீழே தான் வரும். ஸோ ஸ்டாப் லாஸும் டார்கெட்டும் லைவ் மார்க்கெட்டில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ரெண்டுத்தையும் நீங்கள் பாருங்கள், ரெண்டு பாசிபிலிட்டிஸ் நாளைக்கு இருக்குது. ஸோ இன்றைக்கி கொடுத்த ஸ்டாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வைங்க. பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை பண்ணுங்கள், பிரேக் டவுன் ஆச்சுன்னா செல் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய ஃப்ரைடேயில் நான் சில ஸ்டாக்ஸ் கொடுத்துருந்தேன், அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணிச்சு என்பதை நாம் இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஆஸ்ட்ரால் ஒரு ஸ்டாக் நான் கொடுத்துருந்தேன் ஃப்ரைடே, இது ஷார்ட் கால். ஸோ 2050க்கு கீழே செல் பண்ண சொல்லியிருந்தேன். இந்த 3 டார்கெட் கொடுத்தேன். அன்றைக்கி லோ பார்த்தீங்க அப்படின்னா 2036 என்னமோ போயிருந்தது. ஸோ ஆமாம் 34 வரைக்கும் இது வந்தது. 3640 + 30 கிட்டத்தட்ட 35 வரைக்கும் இது வந்திருந்தது. ஸோ இதில் வந்து ஒரு 14 புள்ளிகள் நாம் கேப்சர் பண்ணோம். அது மட்டும் இல்லை, பிஎஃப்சி கூட ஒரு ஸ்டாக் நான் கொடுத்துருந்தேன். இது மார்னிங் ஹவர்ஸ்லேயே வந்து இது அந்த டார்கெட்டை ஹிட் ஆகிருக்கு. அதாவது 412க்கு கீழே சொன்னேன். ஸோ மார்னிங் லோ பார்த்தீங்க அப்படின்னா 408 வரைக்கும் போயிருக்கு. இதில் ஒரு 4 புள்ளிகள். அது மட்டும் இல்லை, ஆப்ஷன்ஸில் கூட நான் கொடுத்துருந்தேன் 410 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பிஇ
செல் பண்ணுங்கன்ட்டு. ஐ திங்க் 1280 கொடுத்தேன். எக்ஸாக்ட்லி 1280 கொடுத்தேன். ஸ்டாப் லாஸ் வந்து T1 T2 ஹிட் ஆயிருக்கு. அதாவது 2 டார்கெட்டும் அச்சீவ் ஆயிருக்கு. ஸோ இதில் கூட ஒரு 2.2 பாயிண்ட்ஸ் 2.2 பாயிண்ட்ஸ் 2.20 பாயிண்ட்ஸ் இதில் நம்ம கேப்சர் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வித்தியாசப்பட்ட ஸ்டாக்ஸ், வித்தியாசப்பட்ட செக்டர்ஸ்லேருந்து செலக்ட் பண்ணி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக இதுக்கு வந்து நேரம் தேவைப்படும், எனர்ஜி தேவைப்படும், யோசிக்கக்கூடிய தன்மையை தேவைப்படும். இது எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் கொடுக்க தேவையில்லை. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் லைக் பண்ணுறதன் மூலமாக என்னை நீங்கள் உற்சாகப்படுத்த முடியும். ஸோ மறக்காமல் ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு லேர்ன் அண்ட் ஏர்ன் நீங்கள் செய்யுங்க. அது மட்டும் இல்லை, என்னையும் மோட்டிவேட் பண்ணுங்கள். இதுக்கு நீங்கள் லைக் பட்டனை அமர்த்தி விடுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை இன்டர்டே ட்ரேடிங் யாராவது பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் இதை பாஸ் பண்ணுங்கள். நீங்கள் அட்வான்டேஜ் எடுக்கிற மாதிரி அவங்களையும் அட்வான்டேஜ் எடுக்க நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.